நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா அவமானம். நார்மலாக நம்ம அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா அதை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்காமல் அந்த அவமானத்தை எப்படி நம்ம வெற்றியாக மாற்றுறது அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. நிறைய பேர் லைஃப்பில் அந்த அவமானமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறியிருக்குங்க. அந்த மாதிரியான ஒருத்தர் அவமானப்பட்டு அது டேர்னிங் பாயிண்ட்டாக அவர் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட டாட்டா குழுமத்தின் முன்னாள் தலைவர் திரு ரத்தன் டாட்டாவாங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. 1998 ரத்தன் டாட்டாவின் கனவு திட்டமான இந்தியாவின் முதல் உள்நாட்டு கார் டாடா இண்டிகா வெளியானது. ஆனால் அந்த கார் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. நிறுவனம் பல 100 கோடி நஷ்டத்தை சந்தித்தது. வேறு வழியில்லாமல் தனது கார் தயாரிப்பு பிரிவையே விற்க அவர் முடிவெடுத்தார். வாங்குவதற்கு முன் வந்தது அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனமான ஃபோர்ட். 1999 விற்பனை பேச்சுவார்த்தைக்காக ரத்தன் டாட்டா அவர்கள் அமெரிக்கா சென்றார். அங்கு ஃபோர்ட் நிறுவனத்தின் தலைவர் ரத்தன் டாட்டாவை பார்த்து அவமானப்படுத்தும் விதமாக சொன்ன வார்த்தைகள்தான் இந்த சம்பவத்தின் திருப்பு முனையே. அவர் சொன்னார், உங்களுக்கு கார் வியாபாரம் பற்றிய அடிப்படை கூட தெரியவில்லை. உங்கள் கார் பிரிவை நாங்கள் வாங்குவது உங்களுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய உபகாரம் என்றார். இந்த வார்த்தைகள் டாட்டாவின் மனதை புண்படுத்தின. அவர் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. எங்களுக்கு உங்கள் உபகாரம் தேவையில்லை என்று கூறி அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி இரவோடு இரவாக இந்தியா திரும்பிவிட்டார். சபதம் எடுத்த கணம் அந்த அவமானத்தை தன் மனதில் ஆழமாக பதித்து கொண்ட ரத்தன் டாட்டா அன்றே ஒரு சபதம் எடுத்தார். இந்த தொழிலில் நான் வெற்றி பெறுவேன், யாரோட உதவியும் இல்லாமல். அதன் பிறகு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை உலக தரத்திற்கு உயர்த்தும் பணியில் அவர் தீவிரமாக கவனம் செலுத்தினார். விடாமுயற்சியோடு அவர் உழைத்தார். சரியாக 9 ஆண்டுகள் கழித்து காலம் தலைகீழாக மாறியது. 2008 உலக பொருளாதார நெருக்கடியில் சிக்கி அதே ஃபோர்ட் நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. அப்போது அவர்கள் தங்களது புகழ்பெற்ற பிராண்டுகளான ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் ஆகியவற்றை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த முறை வாங்குபவராக முன்வந்தது யார் தெரியுமா? அன்று அவமானப்படுத்தப்பட்ட அதே ரத்தன் டாட்டா தான். அவர் ஃபோர்டின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் பிராண்டுகளை $2.3 பில்லியன் வாங்கினார். ஒப்பந்தம் முடிந்தது. அன்று அவமானப்படுத்திய அதே ஃபோர்டின் தலைவர் இந்த முறை மரியாதையுடன் இப்படி சொன்னார், எங்களை ஒரு மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து நீங்கள் காப்பாற்றியதற்காக நன்றி. இந்த ஒரு சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். தோல்வி என்பது நிரந்தரம் இல்லை. யாராவது உங்களை அல்லது உங்களின் திறமையை குறைத்து மதிப்பிட்டால் கோபப்படாமல் உங்கள் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதிலடி கொடுங்கள். அவமானம் என்பது உங்களை எரிச்சல் ஊட்டுவதற்காக அல்ல, உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ரத்தன் டாட்டாவை போல விடாமுயற்சியோடு இருங்கள், நீங்கள் நிச்சயம் சாதிப்பீர்கள்.